அளவில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று தாயகம் திரும்பிய வீரருக்கு ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தெற்கு ஆசிய அளவில் நோபல் நாட்டில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஆனந்தன் கலந்து கொண்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்வதற்கு உறுதுணையாக இருந்த கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்தனை கௌரவிக்கும் விதமாக அவரது சொந்த கிராமமான திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பாராட்டு விழா நடைபெற்றது. வெற்றி பெற்று தாயகம் திரும்பிய அவர் திருவள்ளூர் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருவள்ளூர் நகர பகுதியில் ஊர்கோலமாக சென்று சொந்த ஊருக்கு வந்தபோது ஊர் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மேலதாளம் வார்த்தைகளோடு மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் மண்ணிற்கும் மக்களுக்கும் அறக்கட்டளை நிறுவனர் சவுந்தரராஜா பங்கேற்று மரக்கன்று நடப்பட்டு கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்தனை பாராட்டி சிறப்புரையாற்றினார். ராஜ்குமார் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் சார்பிலும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி சார்பிலும் நமது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான சாமு நாசர் சார்பிலும் அவங்களுக்கான பிரையாரிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எங்களை மாதிரி குரூப் கேம்ஸ்க்கு வந்து பிரையாரிட்டி கொடுக்குறாங்க. நான் அண்ணன் சொன்ன வாக்கையே துணை முதல்வருடைய வாக்கை ஏத்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு வேலை வாங்கி தருவாங்க நம்புறேன். மரம் நடுவோம் மழை பெறுவோம், மரம் நடுவோம் மழை பெறுவோம். கட்சியை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இந்த பையன் ராஜ்குமாருக்கு என்ன ஆசைன்னு கேட்டனால கொஞ்சம் ஆர்வம் ஒரு மாதிரி தான் இருப்பான். அண்ணா அப்படியே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பான். போன் பண்ணி சிவகார்த்திகேயனை பார்க்கணும், யாராவது பார்க்கணும், அடுத்தடுத்துக்கு போயிடணும், உதயநிதி என்ன பார்த்தேன், அங்க பார்த்தேன், எங்க பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே அடுத்த கட்டத்துல போக மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டான். நாங்க ராஜ்குமாருக்கு சப்போர்ட் பண்றோம், எங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்றோம். ஆனா எங்களை விட மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, திறமைக்கு தூக்கி விடுங்க. நான் நடிகனா, ஒரு நல்ல அண்ணனா, தம்பியா இந்த தம்பிக்கு என்ன பண்ணுமோ நான் பண்றேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் இங்க வந்து திருவள்ளுவர் மாவட்டம் புலரம்பாக்கம் அப்படின்னு ஒரு கிராமத்துல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு பிறந்த நம்ம தமிழ இந்தியாவுக்காக விளையாடி லப்பர் பந்து கிரிக்கெட்ல சாம்பியன்ஷிப் வாங்கி கோப்பையோட வந்திருக்காரு. சாரி, டென்னிஸ் பால், நான் லப்பர் பந்துன்னு சொல்லிட்டேன். டென்னிஸ் பால் கிரிக்கெட் இது வந்து லீகலா கவர்மெண்ட் நடத்துற ஒரு லீக். கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ட்ரி போட்டிட்டு அதுல ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் மோதி இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்காக கப்பம் இருக்க நம்ம தமிழ நம்ம திருவள்ளுவர் மாவட்டத்துல இருக்க இளைஞன், அவரை பாராட்டலான்னு நான் இங்க வந்தேன். எனக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. நம்மளுக்கு நிறைய வந்து ஐபிஎல் தெரியும், கிரிக்கெட் நார்மல் கிரிக்கெட் விஷயங்கள் தெரியும், பட் இந்த மாதிரி விஷயம் தெரியாது. இது வந்து இந்தியாவுக்கும் பெருமை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை. அவர் எல்லாரும் பாராட்டணும். அப்போ அவர் கேட்கும் போது சொன்னாரு, நான் பல இந்த விளையாட்டுக்காக நான் நிறைய இழந்திருக்கேன், 6-7 வருஷமா போராடிட்டு இருக்கேன், அப்பா இல்லை அவருக்கு. இதுல வந்து இந்தியாவுக்காக நம்ம இந்தியா பேரை நம்ம நிலைநாட்டணும், ஒரு தமிழனா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கணும். இங்க வந்து தமிழக அரசுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் அவருக்கு இங்க ஒரு சின்ன நான் தாழ்மையான ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இவரோட ஆசை என்னன்னா ஒரு அரசாங்க வேலை செய்யணும்ன்றதுதான் ஆசை. அதுவும் இவரோட மெயின் கனவு. இதுவும் ஒரு கனவு. இவர் கனவை நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லி உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறேன். நான் நிறைய வாட்டி சொல்லுங்க, ஏங்க நடிகர்ன்ற வார்த்தை ஏன் சொல்றீங்க? அது தொழில். ஒரு டாக்டர்னா அவங்க தொழில், இன்ஜினியர் தொழில். நடிகர் வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் நடிகர் அரசியலுக்கு வர்றாரு? அப்படி பார்த்தா நம்ம மாண்புமிகு துணை முதல்வரும் ஒரு நடிகர் தானே. இதுக்கு முன்னாடி நம் நாட்டை வந்து நல்ல ஆட்சி செஞ்சு போனவங்களும் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தானே. ஐயா கலைஞரா இருக்கட்டும், ஐயா எம்ஜிஆரா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், எல்லாமே சினிமா பின்புலம் உள்ளவங்க தானே. இப்போ ஒரு ஆளுமையுள்ள ஒரு கவர்ச்சியுள்ள தலைவர் எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும்போது மட்டும் நடிகர் சொல்றதுல அர்த்தமே இல்ல. அது நீங்களும் அது மாதிரி கேட்காதீங்க ப்ளீஸ். நிருபர்கள் நீங்க வந்து அது கேட்க கூடாது. அது மாற்றத்தை பத்தி யோசிக்க வேணாம். இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் ஒரு தலைவர் உருவாக்கி வர்றாங்க.
இன்னைக்கே வந்து நம்ம ஒரு கட்சி தான் வருதா? எத்தனை கட்சிகள் இருக்கு? ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி இருக்குல்ல. எதிர்கட்சியா இருக்கும்போது பிரச்சனைகள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி இருந்தா ஒரு அது எதிர்கட்சி இருக்கும். ஆனா ஆட்சி நல்லா நடக்கலன்னு சொல்லி எதிர்கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆளுங்கட்சி நல்லா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இது நீங்க இந்த வருஷம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா? இல்ல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. அதனால தானே ஊழல் பெருகி போய் கிடக்கு. நம்மளுக்கு ஒரு தேவையான பிரச்சனை, தேவையான அண்டை மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் கூட நம்மளுக்கு கிடைக்கலையே. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இன்னைக்கு ஒரு 200-300 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் வெல்கம் பண்ணணுமே. வரட்டும், பாப்போம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்லது செய்யணும் தான் வர்றாரு. சார், விமர்சனம் பண்றவங்க எந்த வகையில விமர்சனம் பண்ணுவாங்க சார்? வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விமர்சனங்களையும் இதையும் வைப்பாங்க சார். அதை பத்தி எங்களுக்கு அது எனக்கு தேவையில்லை சார். அது விமர்சனம் வந்து விமர்சனம் தான். அதனால இப்போ ஆரம்பிச்ச கட்சி ஒரு 4-5 மாசம் ஆகுது. அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, மக்களை சந்திக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. அவருங்க இப்போ இல்ல சார், மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே கேள்வி கேட்டீங்க, மாநாடு நடக்குமா, சக்சஸ் ஆகுமான்னு. ஆனா மாநாடுல உங்களுக்கு தெரிஞ்சதுல சார் எந்த அளவுக்கு சக்சஸ், எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நடந்தது, கண்ணியமா கட்டுப்பாடா கோட்டரை கொடுக்காம, காசு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம கரெக்டா நடந்தது இல்ல. அதே மாதிரி மாற்றம் நடக்கும் சார். நிறைய பேர் இருக்காங்க. 26 எப்படி இருக்கும்? ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரப்போற தமிழக வெற்றி கழக தலைவர் மூலியமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த படம் உங்களுக்கு என்ன வரும்? நானும் அருள்நிதியும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம் சார். அவர் ஹீரோ, நான் வில்லன். அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு சார். நன்றி சார்.